பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் அறிவிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளும் கூட உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோட கூட ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5வது வசனம். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பல உபதேசங்களை, பல காரியங்களை தன்னை பின்பற்றின ஜனங்களுக்கு கற்பித்து வந்தார் என்று பார்க்கிறோம். அதுல அவர் அழகா சொல்ற விஷயம் என்னன்னா, ஏழைகளுக்கு உதவுங்கள், ஏழைகளுக்கு நிறைய காரியங்களை செய்யுங்க, நன்மைகளை செய்யுங்க. உனக்கு நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை பிறருக்கு நீ செய். ஒருத்தன் உனக்கு என்ன நன்மைகள்லாம் பெறணும், ஒரு விஷயத்துல நீ பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பிறருக்கு செய் அப்படின்னு பல நல்ல காரியங்களை என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து தன்னோட வாழ்ந்த நாட்கள்ல அதை கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துட்டு இருக்கும் பொழுது, அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்றாங்க, ஒரு வெளியேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை என்ன பண்றாங்களாம், இயேசுனுடைய பாதத்துல என்ன பண்றாங்க, ஊற்றுறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க, இவ பாவியான ஸ்திரீ, இவங்க எப்படி இவரிடத்துல வர முடியும், இவங்க எப்படி இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இயேசுவை குறித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுல ஒருத்தர் சொல்றாரு, அதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கலாமே, இது இவ்வளவு ரேட்டு பெறுமே, இதை போயிட்டு அவர் காலில் போய் ஊத்துற அப்படின்னு ஆண்டவர் இடத்துல கொஸ்டின் கேட்கிறாரு. எப்படின்னா, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க தரித்திரருக்கு உதவி செய்யணும்னு, ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு, மற்றவர்களுக்கு நம்ம நினைக்கிறத மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க தானே நிறைய சொன்னீங்க, இப்ப நீங்களே இப்படி வேஸ்ட் பண்றீங்களே அப்படின்னு ஒருத்தன் அங்க இருந்து என்ன பண்றான், ஒரு சத்தத்தை விடுறான். ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரர் எப்போ உன்கிட்ட தரித்திரரா தான் இருக்கிறாங்க, இவளோ என்ன பண்றா, தன்னுடைய இருக்கிற விஷயத்த என்ன பண்றா, பெஸ்டா செய்யறாருன்னு சொல்லி ஆண்டவர் அவளை என்ன பண்றாரு, பாராட்டுற. இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல ஆண்டவருக்காக சில விஷயங்களை நாம செய்யும் பொழுது அதை பெஸ்டா செய்யணும். கிவ் யுவர் பெஸ்ட் டு காட். உங்களிடத்துல இருக்கிற சிறந்ததை தேவனுக்கு கொடுங்க. அந்த ஸ்திரீ அதெல்லாம் பார்க்கல, இது எவ்வளவு ரேட், அதெல்லாம் பார்க்கல. அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, அவள் செய்த தவறில் பெற்ற வந்த வருமானத்தை வைத்துதான் அந்த பரிமள தைலத்தை, அந்த விலையேற பெற்ற காரியத்தை வாங்கினாலும் அதை கொண்டு இயேசுவினிடத்தில் பாதத்தில் என்ன பண்றாராம், ஊற்றுறாராம். அதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஞாபகம், இதை வித்து வேற யாருக்காட்டு கொடுக்கலாமே அப்படின்னு. சிலருடைய மனதே அப்படிதான் இருக்கு. இந்த நாட்கள்ல பலருடைய மனது ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக செய்யலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கலாம், பண விஷயத்துல, ஊழியத்துல செய்யலாம், சாதிக்கலாம் அப்படின்னா, இப்படிதான் இதை செய்யணுமா, இப்படிதான் இதெல்லாம் கொண்டு வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு தன்னுடைய குறுகிய மனதினால மற்றவர்களையும் செயல்பட விடாம என்ன பண்றாங்க, தடுத்து கொண்டு இருக்கிறதே நாம் பார்க்கிறோம். நான் உங்களிடத்துல சொல்றது, ஆண்டவருடைய விஷயம் வந்துருச்சுன்னா அதை எதையுமே பார்க்காம எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ, எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு செய்யணும். பவுல் சொல்ற, செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் அப்படின்னு. ஆண்டவர் அழகா அந்த காரியங்கள் இந்த வசனத்தை சொல்லிட்டு இருக்கும்போது சொல்றார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். 9வது வசனத்துல, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி செய்யறியோ அப்பெல்லாம் அங்க உன் பேரை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், சொல்லுவாராம். பவுல் சொன்னார், இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சார், எல்லா இடத்துலயும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் செஞ்சார். இன்னைக்கு வரைக்கும் பவுல் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் பவுலுடைய பெயரை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதே போல தேவனுக்காக நீங்க எடுக்கிற பெஸ்டான ஒவ்வொரு முடிவும் நாட்கள் கடந்து சென்றாலும், காலங்கள் கடந்து சென்றாலும் சொல்லிக்கொண்டே இருக்கப்படும். அதனால இந்த யூதாஸ் மாதிரியான ஆட்கள் பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க இப்படிலாம் செய்யணுமா, இவ்வளவு காசை வேஸ்ட் பண்ணணுமா, இவ்வளவு ரேட்ல தான் நீ கொண்டு இது செய்யணுமா, ஆண்டவருக்காக இப்படிலாம் செஞ்சாதான் ஆண்டவர் கேட்பாரா, இந்த காணிக்கையை கொண்டு சர்ச்சில் போட்டாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா, அப்பதான் ஒன்னு ஆண்டவர் ஏத்துப்பாரா, இந்த மாதிரி கீழ்த்தனமான ரொம்ப குறுகிய மனப்பான்மை கொண்ட வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, விட்டு விலகிருங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு செய்யணும்னு தோணுதா பெஸ்டா செய்யுங்க. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு வரும்போது உங்கள்கிட்ட பெஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுங்க. உங்க பெஸ்டான ட்ரெஸ்ஸை கொடுங்க, உங்க பெஸ்டான காரியங்களை செய்யுங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள், தன்னால் என்ன முடியுமோ அதை கொடுக்குறான். இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, கிவ் யுவர் பெஸ்ட் டு காட். மற்றவர்கள் பேசுற வார்த்தைகள்லாம் வீணா தூர வைத்து விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்தது ஆண்டவருக்கு கொடுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் செய்தது உலகமெங்கும் சொல்லப்படும். இவள் செய்ததும், இந்த காரியத்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ அங்கே நீங்கள் செய்ததும் சொல்லப்படும். இது உங்களுக்காகவும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் சிறந்ததை தேவனுக்கு கொடுங்கள். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. இந்த நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்.